ஹாய், ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். நான் உங்கள் விவி ஃபேமிலியிலேருந்து பேசுகிறேன். நான் உங்கள் விக்னேஷ். ரொம்ப நாளாக நான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோஸ் போடாமல் இருந்தேன். ஏன் நான் வீடியோஸ் போடாமல் இருந்தேன்னா, எனக்கு கொஞ்ச நாளாக ரொம்ப ஒரு 10 நாளாக உடம்பு சரியில்லை. 10 நாளாக உடம்பு சரியில்லை, படுத்து இருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 102 104 டிகிரி காய்ச்சல். என்னால் வீடியோஸ் போட முடியல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு சிறிய ஒரு மாற்றம் எனக்குள்ளே வர ஆரம்பித்தது. இனிமேல் இந்த விஷயம் ஒவ்வொரு ஒரு விஷயம் சொல்லணுன்னு தான் அந்த வீடியோஸை நான் போடுறேன். இனி இந்த வீடியோஸில், இந்த விவி ஃபேமிலிஸில் இனி எந்த ஒரு காமெடி வீடியோவோ இல்லை எந்த சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோவோ இனி நான் இந்த சேனல் அப்லோட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த காய்ச்சலில் படுத்திருக்கும்போது 10 நாளாக படுத்திருக்கும்போது ரொம்பவும் முடியாமல் போயிடுச்சு. ரொம்பவும் என்ன சொல்கிறது, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு காய்ச்சல். அப்போது யோசிச்சுட்ருக்கும்போது திடீர்னு என் இருதயத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துச்சு. ஜீசஸ், ஆண்டவர் ஏசப்பா என்னோடய இருதயத்தை மாற்ற ஆரம்பித்தார். இந்த 10 நாள் வீடியோஸ், இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். ஆனால் அப்படியே போயிட்டுருந்தது என்னோடய வாழ்க்கை. திடீர்னு இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 10 நாளாக காய்ச்சலில் முடியாமல் நான் ரொம்ப அவதிப்பட்டுட்டேன். நான் எந்திரிப்பேனா அப்படிங்கிறது எனக்கே டவுட் ஆகிப்போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு சரீர விதமான ரொம்ப பலவீனமாயிருச்சு. ரெண்டாவது, இந்த ஷோல்ட்ரு பெயின் இருக்கு இல்லையா, இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரில. இப்போ வரைக்கும் நான் ஒரு வாரமாக நான் சரியாகவே தூங்கலை. அப்போ தான் எனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏசப்பா இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். நீ இந்த சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோஸோ இந்த மாதிரி உலகத்துக்குள்ளே இருக்கிற இந்த காரியத்தோ இனி இந்த போடுறத நிறுத்து அப்படிங்கிற ஒரு உணர்த்துதல் எனக்குள்ளே வந்துச்சு. அப்போது நான் கிட்டத்தட்ட இன்னை வரைக்கும் நான் எந்த வீடியோஸ் எனக்கு போடுறதுக்கு எனக்கு பிடிக்கல. எந்த காமெடி வீடியோஸ் போட எனக்கு பிடிக்கல. ஆனால் இதே விவி ஃபேமிலிஸில் இனி ஏதாவது என்னோடய 850 சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன், இந்த 850 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும், உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், உங்களுக்கு என்ன ஒரு பயங்கள் வந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அந்த முடிவில் நான் மாறவே மாட்டேன். நல்லா யோசிச்சு, இந்த 10 நாளாக யோசித்து நல்லா இருந்தேன். திடீர்னு இப்படி படுத்துட்டேன். இந்த கை வலி, அசைக்கக்கூட முடியல, அழுகிறேன். சர்ச்சில் போய் உட்காந்து அழுகிறேன், என்னால் முடியல. நான் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தேன் என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் அர்ப்பணித்ததுக்கப்புறம்தான் எனக்குள்ளே அந்த மாற்றம் வர ஆரம்பிச்சிது. இனி இந்த சினிமா சம்மந்தப்பட்ட காமெடி வீடியோஸோ இல்லை பாட்டுகளோ இனி இந்த சேனலில் நான் இனி போடுறதா இல்லை. அதுக்கு பதிலாக இந்த 850 சப்ஸ்கிரைபர், என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், ப்ரேயர் பண்ணுவேன். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சேனல் இனிமேல்
ப்ரேயருக்காக மட்டும் இருக்கும். இப்போதைக்கு இருக்கும். இனி அடுத்த புதிய சேனல் நான் ஆரம்பித்தேன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரேயர் மட்டும்தான் இருக்கும். அது வரைக்கும் இந்த சேனலில் உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் பண்ணணுமுன்னா, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா, உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ உங்களுக்கோ உங்கள் சுற்றி இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களுக்கோ அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, என்ன கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக இந்த 850 சப்ஸ்கிரைபர் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக இந்த சப்ஸ்கிரைபர் அத்தனையுமே நான் தேவன் பக்கம் நான் திருப்ப போகிறேன். என்னுடைய 850 சப்ஸ்கிரைபர் என்னோடய ஆண்டவர் பக்கம் நான் திருப்புகிறேன். என்னோடய ஆண்டவர் பக்கம் நான் கொண்டு போகிறேன். நல்லது மட்டுமே இனிமேல் இந்த சேனலில் நான் பண்ண போகிறேன். நல்லது மட்டுமே இந்த சேனலில் நான் பேச போகிறேன். ஏன்னா எனக்கு உயிர் கொடுத்தவர் என்னுடைய ஆண்டவர். எனக்கு ஜீவனை கொடுத்தவர் இந்த பூமியில் இறங்கி தன் சொந்த இரத்தத்தை சிந்தின ஒரே ஒரு தகப்பன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். எனக்கு நிறையா எங்கூட பேச ஆரம்பித்தார். இந்த பாவத்தை விடு, இந்த வீடியோஸ் போடுறதை நிறுத்து அப்படின்னு சொன்னார். அது கொஞ்சம் நாளாக நான் கட் பண்ணாமல் விட்ட விளைவு தான் இப்போ இந்த அளவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், ஒரு டைம் நான் முடிவு பண்ணிட்டேன்னா இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே என்னடா இவன் வீடியோஸ் போடுறாங்கன்னா போடலையாங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்களோ இல்லை எதிர்பார்க்காம இருப்பீங்களோ எனக்கு தெரில. இனி இந்த வீடியோஸில் ஏசப்பா பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். உங்களுக்காக என்ன கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு வியாதியாகட்டும், வறுமை ஆகட்டும், இனி என்னென்ன காரியத்தை குறித்து நீங்கள் என்கிட்ட எனக்கு சொல்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறேன். அந்த ப்ரேயர் மூலிமா ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நல்லா யோசித்து என் வீட்டில் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, நீ இந்த வீடியோஸ் போடுறத நிறுத்திடு, இது ஆண்டவருக்கு பிடிக்காது. நல்லா போயிட்டுருந்த என் வாழ்க்கை திடீர்னு ஒரு மாற்றத்தை காண வச்சுது. அது என் ஏசப்பா தான். அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய ஜீவன் என்னுடைய ஜீவ சுவாசம் இருக்கிற வரைக்கும் அவரை மட்டும்தான் என் தேவன், அவரை மட்டும்தான் நான் பின்பற்றுவேன். இனி இந்த வீடியோஸில் சினிமா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தை நான் போட மாட்டேன். ஸோ சப்ஸ்கிரைபர் எனக்கு நீங்கள் முக்கியம், உங்கள் குடும்பம் எனக்கு முக்கியம். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறேன். இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த சேனலில் இனி ஜீசஸ் உண்டான சேனல் மட்டுமாக தான் நான் பேச போகிறேன், ப்ரேயர் பண்ண போகிறேன். ஓகே பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். என் கூட பேசுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.